வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம். நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு. ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர். ஒளி நெறி வேதம் உரையாடல் பகுதி 14. உள்ளுணர்வும் மனசாட்சி உறவும். வணக்கம் குருவே. தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன். மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில் கடந்த நம்ம உரையாடலில் மனசாட்சி மேன்மைகளையும் அதன் உறவையும் பெரும் பயிற்சியையும் இந்த உரையாடல்ல தொடரலாம்னு சொன்னீங்க. ஆம் மகளே, இந்த உரையாடல்ல உள்ளுணர்வையும் மனசாட்சி உறவையும் பெறும் பயிற்சியை அறிவோம். ஆன்மாவாகிய நாம் மலப்படிவினால் ஜீவர்களாகி உலகில் பிறப்பெடுத்து இயக்கங்களாக வந்துள்ளோம். இயங்கும் நம்மீது 3 வகை தூண்டல்கள் ஆட்சி செய்கின்றன. 1 பேரருள் தூண்டல், 2 ஆன்ம தூண்டல், 3 ஜீவ தூண்டல். பேரருள் தூண்டல் இது உள்ளுணர்வின் வடிவம், அதிநுண்ணலை. நினைவக ஆளுமையிலிருந்து விலகி எல்லா உறவுகளையும் இழந்து யோசித்தால் இது தோன்றி மறையும். நெருக்கடி நேரத்தில் அதுவாகவும் வரும். அதிநுண்ணலைகளாக இருக்கும் இந்த பேரருள் தூண்டல் நமக்குள் பெறும் வடிவம்தான் உள்ளுணர்வு. இதுவே சத்குருவாக வந்து இயக்கங்களை ஆளுமை செய்கிறது. குருவே, உள்ளுணர்வின் உறவினை இந்த யோசித்தல் என்ற ஒன்று இல்லாமல் நித்தியமாக தொடர்ந்து பெறுவது எப்படி? நம்மிடம் உள்ள ஆய்வு அறிவானது உணர்வு மயமான நுண்மை அறிவும் எண்ணங்கள் வடிவான பருமை அறிவும் சேர்ந்த கலவைதான். இயக்கங்கள் அழுத்தம் பெற்றால் பருமை அறிவு முதிர்ந்து உறவுகளைத் தேடி நமக்கு வெளியே செல்லும். அப்போது நுண்மை அறிவு தளரும். இதுவே இயக்கங்கள் தளர்ந்தால் நுண்மை அறிவு முதிர்ந்து நம் அகத்தில் ஆய்வு செய்து பயணிக்கும். எனவே பருமை அறிவு தளர்வதால் உறவுகளை தேடி புறத்தில் பயணிப்பது இருக்காது. உறவுகளில் இருந்து விடுபடுகின்ற இந்த நிலைக்குத்தான் துறவு என்று பெயர். நம்மிடம் உள்ள நுண்மை அறிவும் பருமை அறிவும் தளர்வதும் முதிர்வதும் நம் இயக்க செயலும் இயக்கறிவும் தூய்மை அடைவதை பொறுத்தது. அந்த பக்குவத்தை பெறுவதற்குத்தான் பிறப்புகள் தரப்படுகின்றன. அருமை குருவே. உள்ளுணர்வு என்றால் என்ன? அதனை நாம் உணர முடியுமா? இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? சூரியனை மையமாகக் கொண்டு சூரிய கதிர்கள் இந்த புவனம் முழுவதும் விரிந்திருப்பதைப் போல் இறைமையை மையமாகக் கொண்டு இறைமையின் உணர்வு கதிர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பரவியுள்ளது. இதுவே பிரபஞ்சப் பேருணர்வு. இயக்கங்களுக்குள் இறைமை மையம் கொண்டிருப்பதால் இறைமையின் பேருணர்வு இயக்கங்களில் எல்லைப்பட்டு வெளிப்படுகின்றது. இயக்க மூல மையம் இறைமைதான். இறைமையின் ஆளுமையில் இயக்கமயமாக இருப்பது ஆன்மா. ஆன்மா மலப்படிவோடு வெளிப்படும் போது ஜீவன் அல்லது உயிர். இறைமையின் பேருணர்வானது ஆன்ம உணர்வாக, மலம் படிந்த ஜீவ உணர்வாக எல்லா இயக்கங்களிலும் மையங்கொண்டுள்ளது. குருவே, இறைமையின் பேருணர்வானது ஆன்ம உணர்வாக மலம் படிந்த ஜீவ உணர்வாக எப்படி எல்லா இயக்கங்களிலும் மையம் கொண்டுள்ளது? தூண்டல் மையம், செயல் மையம், தொடர்பு மையம் ஆகிய 3 மையங்களோடு ஜீவன் பிறப்பு எடுக்கின்றது. பிறப்பில் மலத்தடையும் 3ஆக பிரிந்து ஆணவ மல உணர்வு, கண்ம மல உணர்வு, மாயை மல உணர்வு என்றாகின்றது. இந்த மும்மல உணர்வுகள் மல நீக்கத்திற்காக 5 வகை ஏக்குணர்வுகளாக வடிவெடுக்கின்றன. இந்த ஏக்கங்களைத்தான் நாம் உறுத்தல்கள் என்கின்றோம். கேட்டல், உராய்தல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல் ஆகிய இந்த 5 வகை இயக்கங்கள் அனுபவங்களை நாடி 5 பொறிகளான காது, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய அவயங்களைப் பற்றி அனுபவ பயனுக்காக நிகழ்வுகளை தேடி தூண்டுகின்றன. 5 பொறிகளையும் உலகியல் உறவுகள் வந்து உறுத்தும்போது நாம் அடைவதுதான் நமக்கான அனுபவங்கள், அதன் பயன்கள். இதுவே பொறி புலன்களால் நாம் அனுபவிக்கும் உறுத்தல் உணர்வு. அதாவது பிரபஞ்ச பேருணர்வின் துவக்கம் இறைமையாகவும் முடிவு நாம் உணரும் உறுத்தலாகவும் உள்ளது. குருவே, எப்படிப்பட்ட விளக்கம்? அப்படியென்றால் உலகியல் உறவுகள் மூலம் நாம் பெறுவது அனைத்தும் உறுத்தல்களால் விளையும் அனுபவப் பயன்களா? அப்படியெனில் பிரபஞ்ச பேருணர்வை எப்படி உணர முடியும்? இதன் விளக்கம் விரிவானது மகளே. சுருக்கமாக சொல்வதென்றால் பரு உடலில் உறவுகள் வந்து உறுத்தும், நுண்ணுடலில் நினைவகப் பதிவுகள் வந்து உறுத்தும், காரண உடலில் மும்மலத்தின் 3 வகை சுதந்திரங்கள் வந்து உறுத்தும். இந்த உறுத்தல்களை நீக்கினால் நாம் பிரபஞ்ச பேருணர்வாக இருப்போம். இதுதான் இறைமையின் இயக்கக்களம். அப்பொழுது பிரபஞ்ச பேருணர்வை நம்மால் உணர முடியும். குருவே, உள்ளுணர்விலிருந்து வெளிப்படும் பேருண்மைகளை எவ்வாறு அடையாளம் காண்பது? அறிவிப்பு இல்லாமல் ஏன் வந்தது, எதற்கு வந்தது என்று எதிர்பாராத போது வரும் திடீர் தூண்டல், ஆராயாமல் வரும் உண்மை. ஒன்றை பற்றி ஆய்வு செய்யும் போது அந்த ஒன்றை பற்றிய ஒரு உண்மை திடீரென்று தோன்றுவது. இதற்கு முன்பு சந்திக்காத புதுமை. இது நினைவக சேமிப்பில் இல்லாத ஒன்றாக இருக்கும். பொய்யாக்க முடியாத உண்மை.
இதனுடன் ஒப்பிட இன்னொரு உண்மை இல்லாததால் இதை பொய்யாக்க முடியாது. மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும். தொட்டுக்காட்டி உணர்த்துவதால் மறுக்க முடியாது. குருவே, பேரருள் தூண்டலான உள்ளுணர்வு பற்றிய ரகசியங்கள் மிகவும் நுட்பமாக உள்ளது. சத்குருவான இந்த உள்ளுணர்வுடன் உறவை ஏற்படுத்தித் தருபவர்தான் ஜகத்குருவான மனசாட்சி என்பதை அருளினீர்கள். ஆன்மத் தூண்டலான மனசாட்சியின் மேன்மைகள் என்ன? ஆன்மத் தூண்டல். இது வடிவத்தில் பருமையில் நுண்மை. இது சுயத்தில் நுண் அலை. இதுவே திருவருள் தூண்டல். மனசாட்சி வடிவம். இதுவே ஜகத்குரு. இது அறிவு வடிவம். இயக்கங்களின் மீது திருவருளாகி பயன் விளைவுகளைத் தரும். இயக்க இயல்பு வளர்ச்சிக்கு ஏற்ப இயக்கங்களை இயக்கும். மெய்யையும் பொய்யையும் விளக்கிக் காட்டும். துன்பங்களும் துயரங்களும் வரும்போது ஆறுதல் அளித்து காக்கும். தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தும். உள்ளுணர்வோடு உறவினை ஏற்படுத்தித் தரும். பஞ்சகோச பயனை தந்து பக்குவப்படுத்தும். இயல்புத் தன்மைக்கு ஏற்ப இயக்க ஒழுங்கை காட்டித் தரும். நான் மற்றும் எனது ஆகிய அகந்தை தூண்டலை நலியச் செய்யும். உள்ளுணர்வின் உறவை பெற்றுத்தரும். இயக்க அறிவை தூய்மை செய்யும். ஆன்ம அருள் இயல்பாகிய நித்தியம், விழிப்பு, இன்பம், தடைப்படாமை, எல்லையின்மை ஆகிய மனிதனின் சுயத்தன்மையை தொட்டுக்காட்டும். ஆனால் இதனை ஜீவத் தூண்டல் மறைக்கும். ஜீவத் தூண்டல் எவ்வாறு மறைக்கின்றது குருவே? ஜீவத் தூண்டல் இது பருமை அலை. நினைவகத்தை மையமாகக் கொண்டது. 5 வகை இயக்கங்கள் வடிவானது. ஜீவத் தூண்டலில் நான், எனது ஆகிய அகந்தை தூண்டலே முதன்மையானது. இயக்க அறிவில் உள்ள நான் என்னும் ஆணவ அறிவு என்பது ஜீவனை இயக்கும் ஆளுமையாகவும், இயக்க செயலில் உள்ள எனது என்னும் மாயை அறிவு ஜீவனை இயக்கி மயக்கும் தேடலாகவும் செயல்படுகின்றது. நான் எனது அகந்தை தூண்டல் அழுத்தம் ஜீவர்களை பயன்துய்ப்பை நோக்கி பயணிக்க வைக்கும். மலம் நீங்கும் வரை துய்ப்பை நாடி தொடரும். இங்கு மனித சுயத்தன்மை மறைக்கப்படுவதால் சத்குருவாகிய பேரருள் உறவும் ஜகத்குருவாகிய திருவருள் உறவும் தெரியாது. இங்கு மனிதனை விழிக்க வைப்பது அவன் எதிர்பார்க்கும் முழுமை அனுபவ பயன் கிடைக்காத துய்ப்பின்மையே. ஏனெனில் மனிதன் தான் தேடி அடையும் ஒன்றில் முழுமை பயனை அடைய முடியாத போதுதான் முழுமை பயனை தரும் உறவு எது என்று தனக்குள் யோசிக்கின்றான். அப்போதுதான் மனசாட்சி உறவு அவனை தாங்கி பிடித்து பக்குவப்படுத்தி பக்குவ முதிர்வில் உள்ளுணர்வு உறவுடன் இணைத்து வைக்கிறது. பரமகுரு என்றும் ஜகத்குரு என்றும் திருவருள் என்றும் நமக்குள் நமக்காக வடிவம் தாங்கி வந்துள்ள மனசாட்சி மேன்மைகளை தெளிவுபடுத்துங்கள் குருவே. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட உரிமையுள்ள குரு. உள்ளுணர்வு என்பது அருவம். நாம் இருப்பது உருவம். உருவமாகிய நம்மையும் அருவமாகிய உள்ளுணர்வையும் இணைக்கும் உருவமாக வடிவம் எடுத்து வந்துள்ளதுதான் மனசாட்சி. இறைமையின் பேரறிவுதான் நமக்குள் உள்ளுணர்வாக ஆதி மூல மையமாக உள்ளது. இது நம்மோடு உள்குரலாக பேசும் அளவுக்கு இறங்கி வந்த நிலைதான் மனசாட்சி. தனித்த இயக்கத்திற்கு ஜகத்குருவாக தலைமை ஏற்று பெருங்கருணையோடு வழிநடத்த காத்திருக்கும் திருவருள் தூண்டலே மனசாட்சி. உயிர் உறவுகளும் உடைமை உறவுகளும் நம்மோடு தொடர்ந்து வராது. அவைகள் வெறும் ஊடகம் மட்டுமே. இறைமை மட்டுமே நம்மிடமிருந்து விலகாத ஒரே உறவு என்பதை புரிய வைத்து உள்ளுணர்வோடு உறவு கொள்ள வைப்பது மனசாட்சி. அருளியல் நாட்டத்தை விதைத்து பொருளியல் நாட்டத்தை முறைப்படுத்துவது மனசாட்சி. நம் குறைகளை நன்கு நமக்கு உணர்த்தி பிறர் குறைகளை மன்னிக்க வைத்து உறவுகளில் நிறைவை மட்டுமே பார்க்கும் பண்பினை உருவாக்கி தருவது மனசாட்சி. மயக்கத்தை நீக்கி விழிப்பை தருவது மனசாட்சி. துவக்கத்தில் துன்பத்தை தந்து தொடர்ந்து இன்பத்தை தருவது மனசாட்சி. இயக்க ஒழுங்கை தூண்டி இயக்க முரணை தடைப்படுத்துவது மனசாட்சி. இயங்கும்போது இயங்க வேண்டிய எல்லையை காட்டித் தருவது மனசாட்சி. மனசாட்சி நம்மை திருத்த முயலும் போது நாம் மதியாது போனால் ஸ்தூல குருவின் போதனைகளை நினைவுபடுத்தி அதன் மூலம் திருத்த முயல்வது மனசாட்சி. அற்புதம் குருவே. மனசாட்சிக்குள்ள இவ்வளவு மர்மங்களா? குருவே, இந்த மனசாட்சியுடன் உறவு கொள்ளும் பயிற்சி என்ன? இதுவே மனசாட்சி பயிற்சி. இறைமை அதிநுண்மை அலை வடிவமாக இருப்பதால் பருமுதிர் வடிவில் வாழும் நமக்கு உறவு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கின்றது. இறைமையானது நமக்காக இறங்கி வந்த அருமுதிர் வடிவ நிலைதான் மனசாட்சி. அதாவது அருவமான இறைமை சற்று முதிர்ந்து உருவநிலை தொடங்கும் முன் ஒரு அலைநிலையில் வருகிறது. இது அருவத்திற்கும் உருவத்திற்கும் இடைப்பட்ட ஒரு அலைநிலை. இந்த அலைநிலை வடிவம்தான் மனசாட்சி. உருவத்தில் வாழும் நாம் அலைநிலை வடிவமாகிய இந்த மனசாட்சியுடன் உறவு கொள்ள ஒரு வடிவம் தர வேண்டும். அவ்வாறு வடிவம் தரும்போதுதான் அந்த அருமுதிர் உறுதலர் அலைநிலையாகிய மனசாட்சியுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும். அப்போதுதான் நம்மால் மனசாட்சியுடன் இணைய முடியும். மனசாட்சி பற்றிய பாடங்கள் நுட்பமானது, விரிவானது.
இது இறைமையின் உறவை பெறுவதற்கான தொடக்கம். குருவே, மனசாட்சிக்கு குரு வடிவம் தர வேண்டும் என்று அருளினீர்கள். யார் வடிவத்தை கொடுப்பது? ஜகத்குருவாகிய திருவருள் தூண்டலாய் நம்முள் விளங்கும் மனசாட்சி என்பவர் நம் ஜீவமல இயல்பை கரைத்து ஆன்ம அருள் இயல்பு வெளிப்படுவதற்கு குருவாய் வந்த இறைமையின் தூதுவர் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இவரே நமக்கான சூட்சும குரு, நம்மை வழிநடத்த காத்திருப்பவர். மனசாட்சிக்கு ஒரு ஸ்தூல குரு வடிவம் தரும்போதுதான் அது ஆற்றல் பெறுகின்றது. மிக முக்கிய கவனமான விஷயம் எதுவென்றால், எந்த இயல்பை நாம் அடைய வேண்டுமோ அந்த இயல்பை அடைந்த ஒரு குரு வடிவம்தான் தந்து அதை மனசாட்சியாய் பாவிக்க வேண்டும். இங்கு நமது வாழ்வின் இலக்கு நம் ஜீவமல இயல்பு வெளியேறி நம் ஆன்ம அருள் இயல்பு வெளிப்பட வேண்டும். எனவே ஜீவமல இயல்பு வெளியேறி ஆன்ம அருள் இயல்பு வெளிப்பட்டு விளங்கும் குரு வடிவமே நம் மனசாட்சிக்கு நாம் தர வேண்டும். நாம் தரும் இந்த குரு வடிவத்தில் மனசாட்சி இயங்கி நாம் பெற வேண்டிய ஆன்ம அருள் இயல்பு நோக்கி நம்மை வழிநடத்தும். இதுவே ஆன்மீலக்கு. இதுவே மனசாட்சி பயிற்சியின் மகா ரகசியம். குருவே, அவ்வாறெனில் அந்நிலை குருவை எவ்வாறு அடையாளம் காண்பது? வடிவம் கொடுக்கும் குரு உள்ளுணர்வுடன் உறவு கொண்டவராக இருக்க வேண்டும். வடிவ வேற்றுமை, இயல்பு வேற்றுமை, பகிர்வு வேற்றுமை காணும் இயல்பு நீங்கியவராக நின்று உண்மையான ஞானத்தை தந்து நம்மை கரையேற்றுபவராக இருக்க வேண்டும். இறைவனின் இயல்புகள் அவரிடம் வெளிப்பட்டு விளங்குகின்றதா என்று பார்க்க வேண்டும். இறைமையின் இயக்கக்களமாக அவர் இருக்கின்றாரா என்று உணர வேண்டும். அப்படியுள்ள ஒருவருக்கே குரு வடிவம் தந்து பயில வேண்டும். கொடுக்கும் குரு வடிவத்திடம் நாம் கொண்ட பாவனை, பிரேமை, சரணாகதி பொறுத்துதான் பயன் முழுமையாக இருக்கும். குருவே, மனசாட்சி பயிற்சியை நாம் சரியாக செய்கின்றோம் என்று எவ்வாறு உணர்வது? பக்குவ முதிர்வில் பாவனையில் காணும் வடிவத்திற்கும் நிஜத்தில் காணும் வடிவத்திற்கும் உள்ள வித்தியாசம் மறைந்து உட்குரல் கேட்கும். பாவனையில் காணும் உருவம் கலையாது. நேரடியாக தொட்டால் எந்த உணர்வு வருகின்றதோ அந்த உணர்வை பெற முடியும். குருவே, இப்பயிற்சியை எப்போது செய்ய வேண்டும்? இது எப்போதும் செய்யும் பயிற்சி. எப்போதும் அவருடன் தொடர்பில் இருக்கலாம். மகிழ்ச்சி, கவலை, இன்பம், துன்பம், நிறைவு, குறைவு, தவறு, உறவு, மன்னிப்பு, மனக்கசப்பு, இப்படி எல்லா உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். அறிவுரை வேண்டலாம். முக்கிய செயல்களுக்கு அனுமதி பெறலாம். நம்மை எந்நேரமும் தொடரும் ஒரு உறவாக இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இவை தொடக்கத்தில் புதிராகவே இருக்கும். பயிற்சி முதிர்வில் நிஜமாகும். பாவனை முதிர்வு, பிரேமை முதிர்வு, சரணாகதி முதிர்வில் உள்ளுணர்வு உதயமாகும். அதுவரை மனசாட்சி நம் குருவாக துணை வருவார். மனிதர்களாகிய நம்மை ஆளுமை செய்யும் அறிவு இரண்டு. ஒன்று உள்ளுணர்வு, மற்றொன்று அகந்தை அறிவு. உள்ளுணர்வு என்பது நம்மை வழிநடத்தும் இறைமையின் ஆளுமை அறிவு. அதன் பிரதிநிதியே மனசாட்சி. மனசாட்சியில் ஆளுமை இருக்காது. தூண்டலாக மட்டுமே இருக்கும். தூண்டலை ஏற்பதும் ஏற்காததும் நமது சுதந்திரம். ஆனால் நமக்கு நாமே தேர்ந்தெடுக்கும் அகந்தை அறிவு நம்மை ஆளுமை செய்யும். குருவே, மனசாட்சி தூண்டலை இருக்கும்போது அகந்தை தூண்டல் அடங்கிவிடுமா? மனசாட்சியிடமோ அதை கடந்து உள்ளுணர்விடமோ செல்லவிடாமல் தன் அகந்தை அறிவிற்குள்ளேயே நம்மை அது கட்டுப்படுத்தி வைக்கும். இந்த அகந்தை அறிவை கடந்து முதலில் மனசாட்சி தூண்டலை ஏற்பது மனிதர்களாகிய நமக்கு பெரும் சவாலாக இருக்கும். அகந்தை ஆளுமையிலிருந்து விலகுவதற்கு வள்ளலார் ஆதீனம் உணர்த்தும் சார்பொழுக்க பயிற்சி, ஐந்தொழுக்க பயிற்சி, கனல் நெறித்தவமான தீபத்தில் தெய்வ பாவனை பயிற்சி, கனல் பற்றிய பேருண்மைகள், திருவடித்தவம், உணர்வு, உறுத்தல் பற்றிய ரகசியங்கள் அறிந்துணர வேண்டும். இதுவரை வெளிப்பட்ட உரையாடல்கள் அனைத்தும் ஒளிநெறி வேதத்தின் சுருக்கமான வெளிப்பாடுகளே. விரிவானவைகள் வள்ளலார் ஆதீனம் புத்தக வெளியீடுகளிலும் உபதேச சொற்பொழிவுகளிலும் உள்ளது. ஆன்மீக விழிப்புணர்வை மேலும் பெற்று ஒளிர விரும்புவோர் மையத்தை அணுகலாம். அற்புதம் குருவே! கனல் பற்றிய பேருண்மைகள், திருவடித்தவம், உணர்வு, உறுத்தல் பற்றிய ரகசியங்கள் அறிந்துணர வேண்டும்னு சொன்னீங்க. அதன் விளக்கம் வேண்டும் குருவே. சிறப்பு மகளே, இதன் விளக்கத்தை நம் அடுத்த உரையாடலில் தொடரலாம். அருமை குருவே, மிக்க நன்றி. நல்லது மகளே, இறைமையின் ஆசிர்வாதங்கள் தொடரட்டும். இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும். விரிவான விவரங்களுக்கு வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும். வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. குருவே சரணம்.